वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात्। ॐ महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो लक्ष्मीः प्रचोदयात्। विष्णोरराटपज विष्णो वृष्णपज विष्णो स्नप्रेष्ठो विष्णोऽस्यो रज विष्णो नमः शिवाय नमः विष्णवे Today I am going to tell about Tirukandiyur Divyadesam Perumal. Perumal Haripsaba Vimochana Perumal Nindra Tirukolam Kilake Tirumuga Mandalam Tayar Kamalavalli Vimanam Kamalakuri Vimanam Tirtham Kabala Vimochana Pushkarani பத்தியாஷம் அகஸ்தியர் ருத்ரன் மங்களாசாசனம் செய்த ஆழ்வார்கள் திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசரம் தஞ்சை ஒரு பாசரம் தஞ்சை திருவாயூர் மார்க்கத்தில் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த திருக்கண்டியூர் திருத்தலம். பிரம்மகத்தின் தோஷத்திலிருந்து மீள்வதற்கு சிவபெருமான் தீர்த்த யாத்திரை செய்ய பூவுலகமெங்கும் போட்டவுடன் அலைய யார் பிச்சை போட்டாலும் கமலம் நிறையாமல் போட்டவுடன் மாயமாய் மறைய திருக்கரம்னூர் என்னும் உத்தமர் கோவில் மகாவிஷ்ணு கேட்டுக்கொண்டதுக்கிணங்க மகாலட்சுமி பூர்ணவள்ளி தாயார் பிரம்ம கமாலத்தில் பிச்சையிட்டும் அது நிறைந்து சிவனின் பசித்துயர் தீர்ந்தது. கபாலம் நிறைந்த பசித்துயர் தேய்ந்து ஒருத்தது மண்டையோடு ஒட்டும் கையை விட்டு நீங்காமல் இருக்க அவ்விடத்திலிருந்து திருமாலை அப்போது திருமால் சிவபெருமானை கண்டியூர் வந்து பத்ம தீர்த்தத்தில் நீராடி அங்கு எழுந்துள்ள கமலவள்ளி நாச்சியாரை என்னையும் வழிபட்டால் கபாலம் கையை விட்டு அகலம் என்று சொல்ல அவ்வண்ணமே கண்டியூர் என்ற தீர்த்தத்தில் நீராடி கபாலம் அகன்றது. அரண் சாபம் தீர்ந்ததால் ஹரிசாப விமோச்சன பெருமாள் என்று இங்கு திருமாலுக்கு பெயர் வந்தது என்று வரலாறு. சில நாட்கள் இங்குள்ள கபால தீர்த்தத்தை சிவன் நீராடியதால் கபாலம் நீங்கியதால் சற்றே மாறுபட்ட தோணியிலும் இக்கதை பேசப்பட்டது. சிவனுக்கு கண்டீஸ்வரர் என்ற பெயர் இருப்பதால் அவர் சாபம் தீர்ந்து நினைவாக கண்டியூர் என்று இத்தலம் அழைக்கப்படுகிறது. பஞ்சமாமலை சேஷம் என்று அழைக்கப்படும் இந்த 5 கமலங்கள் இங்கே உள்ளது. அதாவது கமல ஹஸ்திரம், கமல புஷ்கரணி, கமல விமானம், கமலநாதன், கமலவள்ளி நாச்சியார் என்ற 5 திருநாம சிவபெருமானுக்கு இருக்கும் திருநாமங்களில் ஹரம் என்பது ஒரு திருநாமம். இத்தலத்தில் இருக்கும் ஹரசாபன விமோச்சன பெருமாள் என்று அழைக்கப்படுகிறது. இதுவும் ஒரு மும்மூர்த்தி தலம். இது ஒரு திருமூர்த்தி தலம். பிரம்மா விஷ்ணு சிவன் மூவருக்கும் தனித்தனியாய ஆலயம் அமைந்திருக்கும் தலம். ஓம் ஸ்ரீ கமலவல் சமீத ஸ்ரீ ஹரிசாப சாமியே நமக, ஹரிசாப விமோச்சன சாமியே நமக. இந்த கண்டியூர் நாம் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்கள் தீர வேண்டும் என்றால் இந்த தலத்தில் மனதில் நினைத்தாலே போதும். இது 108 திவ்ய தேசங்களில் 7வது திவ்ய தேசமாகும் விளங்குகிறது. திருமங்கையாழ்வாரால் மங்கள சாசனம் செய்யப்பட்டுள்ளது. பிரம்மா சிவன் மருதகவி என்ற இந்த தலத்தில் இறைவன்
காட்சியளிக்கிறார். அகத்தியருக்கு பெருமாள் காட்சியளித்திருக்கிறார். இந்த கோவில் கிபி 8ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்டுள்ளது. பிரம்ம புராணத்தில் இந்த தல வரலாறு கூறப்பட்டுள்ளது. இந்த கோவிலை மகாபலி சக்கரவர்த்தி என்ற இந்த கோவிலை எழுப்பினார் என்று புராணங்கள் கூறுகிறது. இந்த கோவிலில் சிவபெருமானும் காட்சியளிக்கிறார். இரட்டிய ஸ்தலங்களில் பிரம்ம ஹரிஷ கண்டியூர் என்ற ஸ்தலத்தில் அமைந்துள்ளது இருப்பதால் கண்டீஸ்வரம் என்று பெயரிடப்பட்டு திரு கண்டியூர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆலயத்தில் பிரம்மனுக்கு என்று ஒரு தனி கோவில் இருக்கிறது. இந்த கோவில் சேதமடைந்து இருப்பதால் கோயிலிலிருந்து பிரம்மா, சரஸ்வதி ஆகியோர் சிலைகளை சண்டிகேஸ்வரர் கோவிலில் வைத்து நடக்கிறது. கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்தில் கமலாதனன் என்று திருக்கோவிலில் பெயர் சூட்டப்பட்டு அருளி பாலிக்கிறார் பரந்தாமன். இந்த கோவிலில் போன்ற நித்திய ஆழ்வார்களால் இங்கே பெருமாள் அருள்பாலிக்கிறார். சங்கு சக்கர ஸ்ரீதேவி பூதேவி இவர்களுடன் கருணை சேவிக்கிறார். இந்த தலத்தில் அன்னை திருநாமம் கமலவல்லி நாச்சியார். பெருமாள் முன் பெரிய திருவடியும் சிறிய திருவடியும் அருள்பாலிக்கிறார்கள். கருடாழ்வார் ஆஞ்சநேயர் ஆகும். இருவரும் அருள்பாலிக்கிறார்கள். இந்த ஆலயத்தில் சக்கரத்தாழ்வார் இங்கு விசேஷமானவர். போருக்கு செல்லும் முன்பு ஒரு அடி முன்னாடி எடுத்து வைப்பது வழக்கம். அதுபோல சக்கரத்தாழ்வார் அங்கே நின்று முன்னே ஒரு காலை வைத்து புறப்படும் நிலையிலே தரிசனம் அளிக்கிறார். இங்கு நேக்கு கபால தீர்த்தம் உள்ளது. கபால தீர்த்த புஷ்கரணி என்று அழைக்கிறார்கள். விஜயநகர பேரரசர்களும் மதுரை நாயக்கர்களும் திருப்பணி செய்துள்ளார்கள். விமோச்சன மன்னரின் மகனான பலி பெருமானின் தங்க கிரீடத்தை அபகரித்தால் அவருக்கு மனநிலை சித்தப்பிரமை மனநிலை பாதிக்கப்பட்டு அலைந்து இருந்து கடைசியில் திருக்கண்டியூர் திருத்தலத்துக்கு வந்து அவர் சாப விமோச்சன பெருமாளை சரணடைந்திருக்கிறார். பெருமாள் அவன் உடல்நிலையும் மனதையும் சரி செய்து அவனை சொர்க்கலோகத்துக்கு அனுப்பியிருக்கிறார் என்பது ஆலயத்தின் ஸ்தல வரலாறு கூறுகிறது. திருப்பணிநாதன் என்ற பெயரும் உண்டு. திருப்பலிநாதன் என்ற பெயரும் ஏற்பட்டுள்ளது. இத்திருத்தலங்களில் தரங்கிணி கிருஷ்ணலீலா தரங்கிணி என்ற நூலை எழுதிய நாராயண தீர்த்தர் என்பவர் இந்த கண்டியூர் அருகில் உள்ள திருவரந்தியூர் என்ற ஊரை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. இவர் கண்டியூர் பெருமாள் மீது அளவு கடந்த பக்தி கொண்டிருந்தார். பல்வேறு தோஷங்கள் காரணமாக மனநிலை சரியில்லாதவர்கள், ஆத்திரத்தில் குடும்பத்தை கெடுத்துவிட்டு அந்த பாவத்தையுடன் திண்டாடுபவர்கள், சிவன் சொத்தை கொள்ளையடிப்பவர்கள், சிவபக்தர்களை எட்டி உதைப்பவர்கள், மனைவி மீது சந்தேகம் கொண்டவர், படுபாதக செயலை செய்பவர்கள், பொறாமை காரணமாக ஏவல் பில்லி சூனியம் செய்து அதன் பாவத்தால் பிடிக்கப்பட்டவர்கள், இத்தனை பேர்களும் இந்த தலத்திற்கு வந்து கபால தீர்த்தத்தில் நீராடினால் சாப விமோச்சன பெருமாளை ஜெயிச்சன் செய்தார். அவர் பாவம் பூராவும் மன்னிக்கப்படும். கருணையின் மகாலட்சுமி அருளும் பெருளும் கிடைத்து பெரும்பேறு பெற்றவர்களாக மாறிவிடுவார்கள் என்ற நிதர்சனமான உண்மை. ஈசன் தன் கையில் ஒட்டிக்கொண்ட கபாலத்தை நீக்கி இதற்கு திருமாலுக்கு நன்றி தெரிவிக்கும் வண்ணம் முன்பாக தானும் இந்த ஆலயத்தில் எதிரே கோவில் கொண்டிருக்கிறார். மேலும் பட்சத்தில் பெருமாளுக்கு கொடியேற்றி பல்லாக்கு உற்சவத்தில் அதையும் ஆரம்பித்து வைத்திருக்கிறார் ஈசன். இன்றும் சித்திரை மாதம் வேத வாக்கியங்கள் முழங்க 9 நாள் பல்வேறு வாகனங்களில் பெருமாள் எழுந்தருள் செய்து 9 திருவித்தேர் உற்சவத்தோடு பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. கார்த்திகை தீப திருவிழா வைகுண்ட ஏகாதசி இங்கு விமர்சையாக நடத்தப்படுகிறது. ஹரிசாப விமோச்சன பெருமாள் திருக்கோயில் தினமும் காலை 7 மணி முதல் 10 மணி வரையும் மாலை 4:30 மணி முதல் 8:30 மணி வரையும் நடை திறக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூருக்கும் திருவையாருக்கும் செல்லும் வழியில் இந்த திருக்கோவில் கண்டியூர் உள்ளது.